ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான முறையில் ரொம்ப அருமையான சுவையில் அரைக்கிற கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் இல்லாத மிளகான்றதுனால நான் 4 சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும், ஒரு கப் அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுன்னா அது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸை விட சிறுசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு புளி சின்னதாக பிச்சு அதில் போட்டுக்கலாம். இது கூடவே வெட்டி வச்ச ஒரு தக்காளி பழம், 4 தக்காளி பழம் மீடியம் சைஸு, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். ஸோ மிதமான தீயிலே செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சீக்கிரமாக வதங்கி இன்னும் வேகமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இதை கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சுருண்டு கொஞ்சமாக ஆகிடும். இந்த மாதிரி முறையில் செய்யும்போது இந்த கீரை ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், பாதியாக குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னுமே கம்மியாயிடும். இப்போ நல்லா பச்சை பசேர்னு இருக்கிற கீரை கொஞ்சம் அந்த பாசிப்பயிரோட கலர் மாதிரி இந்த மாதிரி வெந்த பக்குவம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. இந்த கலர் வந்துருச்சுன்றதுக்காண்டி வெந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நசுங்கி வரும். இந்த மாதிரி நசுங்கி வர்ற ஸ்டேஜில் அதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. கீரையை ஒரு மண் சட்டியில் சேர்த்துட்டு அது தேவையான உப்பையும் போட்டு சூடோடய கடைஞ்சிருங்க. சூடோடு கடையும் போது வேகமாக கரைஞ்சி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் இருக்க மிச்ச தண்ணியை இந்த கீரையோடு சேர்த்து நீங்கள் அப்படியேவும் பரிமாறலாம். இல்லை உங்களுக்கு ஒரு தாளிப்பு வேணும்னா நீங்கள் ஒரு தாளிப்பும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கீரை ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.